சேரன் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவை பற்றி வீட்டில் சொல்லணும்னு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுக்குற விதமாக இருக்குது. அதாவது சேரன் இங்கே கார்த்திகா வாழ்க்கை பற்றின ஒரு முடிவை எடுத்திருக்க செய்கிறாங்க. அதாவது வீட்டில் சோழன், பல்லவன், பாண்டியன், நடேசன் எல்லாரும் இருக்கிற போது சேரன் கார்த்திகாவுக்கு நடந்த அநியாயத்தையும் அவள் வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டதையும் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்ல அது எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற விதமாக இருக்குது. நீலா சொல்கிறாங்க, கார்த்திகா வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கக்கூடாது. அது அவங்க அம்மா அப்பா பண்ணின தப்பு. அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாதானே. ஆனால் கார்த்திகா வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும்னு நம்ம விட்டுறவும் முடியாது. அதே தான்ப்பா நானும் யோசித்தேன். கார்த்திகா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அத்தை பொண்ணுன்ற ஒரு பாசம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்காக கார்த்தியாவுடைய வாழ்க்கை எப்படியோ போகட்டும்னு என்னால் அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி உள்ள ரூம்குள்ளே தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை கை நிறைய எடுத்துகிட்டு வராங்க. இது என்கிட்ட நான் வச்சிருந்த பணப்பா. இதில் ஒரு 1,50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆனால் இது நம்ம சொந்த கல்யாணத்துக்காகவும் உன் கல்யாணத்துக்காகவும் சேர்த்து வச்சிருக்க பணம்னு ஏற்கனவே அவங்க அப்பா கிட்ட நாம் இங்கே வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். 25 லட்சம் பணம், 30 சவரன் நகைன்னு நாம் கொடுத்த வாக்கில் பாதி கூட நிறைவேற்றலைன்னா எப்படின்னு கொஞ்சமாவது அவங்க மனசு இறங்கி வர அளவுக்காவது கொஞ்சம் பணத்தையாவது கொண்டு கொடுக்கணும்ல. ஒரு 10 லட்சம் பணத்தை கொடுத்து இல்லை ஒரு 5 பவுன் நகையை ஏற்பாடு பண்ணி இதுதான் எங்களுக்கு இப்போதைக்கு முடிஞ்சது, ஆனால் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லி சந்தாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தா நீ என்னடானா இப்போ இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கார்த்திகா வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். சரிண்ணே, நீ நல்லதுக்கே பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க ஏற்றுப்பாங்களா? நம்மளை பார்த்தாலே அப்படி கத்துறவங்கன்னு இங்கே சோழனும் சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவும், சோழன் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அண்ணன் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத அவரே சொல்லட்டும்னு சொல்ல, ஆமாப்பா நிலா, என்னால் கார்த்திகா வாழ்க்கை எப்படியே போகட்டும்னு விட முடியாது. அவங்கள பொறுத்துற வரைக்கும் நகை பணம் தானே முக்கியம். வீட்டில் இங்கே கார்த்திகாவுக்கு போட்ட நகை எல்லாத்தையும் வாங்கி அடகு வச்சுட்டாங்க. அது ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி தெரியலைன்னு கார்த்திகா ஏதோ கோபத்தில் தான்ப்பா சொல்லிச்சு. நான் போய் இந்த பணத்தை கொடுத்தேன்னா கண்டிப்பாக இந்த பணத்தை வச்சு கார்த்திகா அந்த வீட்டில் போய் வாழ முடியலன்னு சொல்ல, அண்ணே பணத்தை எதிர்பார்த்து எப்படி நான் கார்த்திகா அந்த வீட்டில் நல்லா வச்சு சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக பார்த்துப்பாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைண்ணே அப்படின்னு நிலாவும் சொல்ல, இருந்தாலும் உங்கள் ஆசைக்காக நீங்கள் வேணா கார்த்திகா வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு இங்கே நிலா சொல்லிடுறாங்க. நடேசனும் திட்டுறாங்க தான். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க உன்னை மதிக்கலை. அப்போவே கார்த்திகாவோட கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இப்போ அந்த பிள்ளையும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஃபாரின் மாப்பிள்ளை, பணக்கார மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ற பேரில் செஞ்ச பாவமெல்லாம் அந்த புள்ள தலையில் தான் போய் விடியுதுன்னு கோவத்தோடு வெளியே போய் உட்கார்ந்தாரு நடேசனும். இங்கேருந்து சோழன் வண்டியை தன்னுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக போக, என்ன நிலா அண்ணன் பண்ணுறது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அண்ணன் பண்ணுறது சரியாக தப்பான்னு என்னால் யோசிக்க முடியல. ஆனால் அண்ணனுடைய மனசு கேட்க மாட்டுது. அட்லீஸ்ட் இந்த பணத்தை கொடுத்தாலாவது அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாருன்னா இருக்கட்டும் விடுங்கங்க அப்படின்னு நிலாவும் சொல்லிடுறாங்க. பாண்டியன், பல்லவன், சோழன் 3 பேரும் தன்னனையே பார்த்துட்ருக்காங்க. அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போகவும் செய்கிறாரு கார்த்திகா வீட்டுக்கு. சைக்கிளை கொண்டே போட்டுட்டு உள்ளே போகிறதுக்காக போகும்போது தான் வீட்டு வாசலில் கார்த்திகாவுடைய மாமனார் மாமியார் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு இங்கே வந்து சத்தம் போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்ல, நீ யாருப்பா அப்படின்னு கேட்க, இது எங்கள் அத்தை வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அத்தையாவது இல்லை உங்கள் அத்தை பொண்ணு கார்த்திகாவது, இனிமேல் அவளுக்காக எங்கள் வீட்டு முன்னாடி இந்த வீட்டிலேருந்து வந்து யாரும் சத்தம் போடக்கூடாது. நாங்களே வாடகை வீட்டில் குடியிருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டை விட்டு எங்களை அனுப்பிவிட்டால் நாங்கள் எங்கே போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டுட்டு கார்த்திகாவையும் கார்த்திகா குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, அத்தை உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் சேரனும். கார்த்திகா அழுகாத கார்த்திகா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இப்போது என்னத்த பிரச்சனை, நீங்கள் மாப்பிள்ளை கிட்ட பேசுனீங்களா இல்லையான்னு சொல்ல, இல்லை சேரா அவர்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணாலும் முடிய மாட்டுது. ஃபோனை எடுத்தால் தானே சேரா பேச முடியும். ஃபோனை எடுக்கவே மாட்டாரு. அதுவும் கார்த்திகாவுடைய நம்பர்னா சொல்லவே வேணாம். அவர் ஃபோனை எடுத்து பதிலே பேச மாட்டாரு. பத்தாதுக்கு இவங்க வேற இங்கே வந்து சத்தம் போட்டு கார்த்திகா வீட்டோட வந்து இருக்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு போகிறாங்க. அவங்க வந்ததே அதுக்காக தானே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அத்தை அழுகாதீங்க அத்தைன்னு இங்கே அவங்கள சமாதானப்படுத்துகிற சேரணும். கார்த்திகா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட, என்னம்மாம்மா அப்படின்னு பக்கத்தில் வந்து நிற்கிற கார்த்திகா கையை பிடிச்சி, இந்தாப்பா இந்தா, இதில் 1,50,000 ரூபா பணம் இருக்குது. இப்போதைக்கு என்னால் இவ்வளோதாப்பா முடியும். இது கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் தான். ஆனால் அதை விட எனக்கு இப்போ உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக படுது.
இங்கே பாரு கார்த்திகா, மாப்பிள்ளைக்கிட்ட எப்படியாச்சும் பேசி நீ மாப்பிள்ளை கூட போய் சந்தோஷமாக சேர்ந்து வாழ, இல்லைன்னா சொல்லு, நானே அவர்கிட்ட கூட பேசுகிறேன் கார்த்திகா. நீ இப்படி இந்த குடும்பத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கதை என்னால் பார்த்துட்ருக்க முடியலை. குறிப்பாக அத்தை, மாமா, பெரியப்பான்னு எல்லாரும் கவலையோடு இருக்கதை என்னால் பார்க்க முடியலை. இந்தாப்பா, இந்த பணத்தை கொண்டு கொடுத்தனா உன்னை அந்த வீட்டில் ஏற்றுப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி கொடுக்க, மாமா அப்படின்னு அந்த பணத்தை பிடிங்க மாமான்னு கையில் பிடிச்சி திணிக்கவும் செய்கிறாங்க. இல்லை கார்த்திகா, பிடிப்பா அப்படின்னு சொல்லும்போது, மாமா பணத்தை கொடுத்தா மட்டும் இந்த பணம் தீர்ற வரைக்கும் இந்த வீட்டில் என்னை இருக்க விடுவாங்க, அதுவும் சந்தோஷமாக இருக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் குத்தம், எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சு என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பணம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப பெரிய பிரச்சனையை என் தலைக்கு கொண்டு வருவாங்க. திரும்பவும் நான் ஓடி வரணும். அவங்களுக்கு தேவை நான் பணம் காய்க்கிற மரம். என்னை வச்சு எவ்வளோ வேணாலும் அவங்க எடுத்துக்கலான்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டில் போட்ட நகை வரைக்கும் வாங்கி அடகு வச்சுட்டாங்க. பத்தாத்துக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கொடுத்து வாழ்கிறது சரியாக இருக்குமா மாமா? இனிமேல் என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையை தான் மாமா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையை சரி பண்ண முடியாது. பணத்துக்காக நான் அந்த வீட்டில் போய் வாழவும் முடியாது. ஏன்னா நான் பணத்தை விட பாசத்தை தானே மாமா அதிகமாக எதிர்பார்ப்பேன். உங்களுக்கு தெரியாததா மாமா அப்படின்னு அங்கே சேரனை பார்த்து சொல்கிறாங்க கார்த்திகாவும். சேரனும் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்கும் போதே ஓடி வந்து காலில் விழுகிறாங்க கார்த்திகாவோடைய அம்மாவும் அப்பாவும். இதை பார்த்த சேரன் கையில் இருக்க பணத்தை அப்படியே சிந்த எல்லாம் கீழே விழுகுது. கார்த்திகாவும் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிரடின்னு இங்கே தான் பொண்ணு காலன் கூட பார்க்காம, இங்கே மாப்பிள்ளை காலன் கூட பார்க்காம சேரன் காலையும் கார்த்திகா காலையும் மாறி மாறி விழுகிறாங்க. மாமா கிளம்புங்க, அத்தை என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு கிளப்பி உட்கார வைக்கும்போது இங்கே கார்த்திகா ஓடி வந்து தண்ணி கொடுக்குறாங்க. இப்படி தான் மாமா அப்பாவும் அம்மாவும் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. என்னால் இவங்களுக்கு தைரியம் சொல்லவே முடியலைன்னு கார்த்திகா சொல்லும்போது சேரன் அப்போ தான் அவங்க 2 பேருக்கும் ஒரு தைரியத்தை சொல்கிறாங்க. அத்தை, மாமா, நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும்போது நானும் ஒரு விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கணும். கார்த்திகாவுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அது எப்போ அமையும், எப்படி அமையும்னு எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் இந்த வாழ்க்கை வேணாம். கார்த்திகா சொல்கிற மாதிரி பணத்துக்கு மட்டுமே ஆசைப்படுறவங்க கார்த்திகாவை நல்லா வச்சு வாழ வைக்க மாட்டாங்க. முதல்ல நீங்கள் டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதுபோக அந்த வீட்டில் உங்கள் நகையெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்களே, இதை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. அவங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாத்தையும் செஞ்சுருங்க. கார்த்திகாவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு சேரன் சொல்ல, என்னை மன்னிச்சிருப்பா. அன்னைக்கே கார்த்திகா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தா கண்ணு முன்னாடி அவள் சந்தோஷமாக வாழ்கிறதையாவது நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் என்னுடைய கோவம் குறைவே இல்லாமல் இருந்ததுனால தான் நான் பெரிய இடத்து மாப்பிள்ளைன்னு அந்த பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனால் அவன் ஒரு ஃபோனை கூட எடுத்து பேச மாட்டாயா. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக என் பொண்ணை கட்டி கொடுத்தேன்னு இப்போ வரைக்கும் என் மனசு தவிச்சிக்கிட்டே இருக்குன்னு அவங்க அம்மா அழுகவும் செய்கிறாங்க. அத்தை, முதல்ல நீங்கள் அழுகாமல் இருங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். கார்த்திகா, நீ அழுகாமல் இரு. இங்கே பார், உனக்காக நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, வீட்டில் எல்லாருமே இருக்கும், உன் குடும்பமே உனக்காக நாங்கள் இருக்கோம். இப்போ நீ அவனை விட்டு வந்ததுனால உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சதாக மட்டும் நினச்சிக்காத. உனக்கு பிடிச்சதை பாரு, பிடிச்ச வேலையை பாரு, சந்தோஷமாக இரு, எல்லாமே நல்லபடியாக மாறும் அப்படின்னு அங்கே சேரன் கார்த்திகை கையை பிடிச்சி பேசிட்டு கண்ணை 2ஐயும் தொடச்சிக்கிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு சேரன் வெளியே போகவும் செய்ய கார்த்திகை அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்க. தாவும் அம்மாவும் அப்பாவும் மனசு திருந்தினாலும் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை திரும்ப கிடைக்குமான்ற ஒரு சந்தேகத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேரன் வீட்டுக்கு அழுதுகிட்டே வரதை பார்த்த நடேசன், எனக்கு அப்போவே தெரியும், நீ அந்த வீட்டுக்கு போகும்போதே நினச்சேன், அந்த வீட்டில் என் அண்ணனும் அந்த கார்த்திகாவுடைய அம்மா கஸ்தூரியும் சேர்ந்து உன்னை திட்டினாங்களா, சொல்லுடா, நான் இப்போ போய் கேள்வி கேட்டு வரேன்னு நடேசன் கோவப்பட, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, விடுங்கப்பான்னு சொல்லிட்டு உள்ள அழுதுகிட்டு போகிறாங்க. என்னாச்சுன்னு அப்படின்னு போய் கேட்க நடந்த விஷயத்த சொல்லும்போது அதை கேட்ட நடேசனும், இப்போ வச்சவங்களுக்கு புத்தி வந்ததே அப்படின்னு அங்கே சோழன் சொல்ல, இப்போ புத்தி வந்து என்னத்தை பண்ணுறது, அன்னைக்கு அண்ணன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல, இப்போ கஷ்டப்படுறது யாரு, அண்ணனுக்கும் ஒரு வகையில் கஷ்டம், கார்த்திகாவுக்கும் ஒரு வகையில் கஷ்டம், பாவம் கார்த்திகாவுடைய வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கும் வருத்தமாக இருக்குன்னு சோழன்னு சொல்ல, ஆமாம் சோழன், கார்த்திகாவை பார்த்து பேசணும் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நடேசனும், டேய் அதுக்கே என்னடா, கார்த்தியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமலா போயிட போது, கார்த்தியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுப்போம் சரியா அப்படின்னு சொல்ல, உடனே சோழனும், அது எப்படி கார்த்தியாவுக்கு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்க முடியும்னு சொல்ல, டேய் அதெல்லாம் உன் அண்ணன் சேர மனசு வச்சா எல்லாம் நல்லபடியாக முடியும், எனக்கு நம்பிக்கை இல்லை,
அந்த ஹிந்திக்கார பொண்ணை நம்ம சேரன் கல்யாணம் பண்ணிப்பான்னு. ஏன்னா அவன் தாய்மாமா அப்போவே துப்பாக்கியோட ஓடி வந்தவன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொல்லவா வேணும்? இப்போ வேற அவங்க அம்மா அப்பா பொறுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கவ. இப்போ வரைக்கும் நீங்கள் பணமோ நகையோ ரெடி பண்ணவும் இல்லை, ரெடி பண்ணி இனி கொடுக்க போகிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை எப்படிரா அவங்க அம்மா அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தியா ஆசைப்பட்ட வாழ்க்கை கார்த்தியாவுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும், சேரனுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். சேரன் கார்த்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுதுன்னு நடேசன் ஒரு பாட்டு பேசிக்கிட்டு வெளியே போக, நிலாவோ இங்கே எதுவுமே பேசாமல் அமைதியாக உள்ளே போக, சோழனும் நாங்கள் பல்லவனும் பாண்டியனும் வேடிக்கை பார்த்து நிற்க, இங்கே சேரன் கண்கலங்கி அழுதபடியே நின்றுட்டுருக்க தான் செய்கிறாரு.